இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் கல்யாண சாப்பாடாகட்டும், தேங்க்ஸ் கிவிங்கோட சாப்பாடாகட்டும், எதுவா இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆகாஷ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ஒரு வணக்கம் everyone. Thank you for being here. I'm really nervous. I'm so sorry. First of all, thank you Akash sir and Dawn Pictures for giving me this opportunity to work in Idem Murli. And I would also like to thank Sarvesh sir and ABC Studios. And I would really love to mention that I am very grateful to have gotten the opportunity to share. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் இன்ட்ரடக்ஷன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஆர்டிஸ்டா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு. ஸோ என்னோட டெபியூ ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவில லான்ச் ஆயிருக்கேன் ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா சொல்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன். என்னைக்கு நாங்க திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்றதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை heart kandipa forever etched in my heart and solve. Thank you Dravid, thank you Rakshan, thank you Sudhakar, thank you Preeti, thank you Atharva, thank you Kaidu, thank you Nati sir, thank you Madhampati sir, ellarkume thank you so much. Bye. And Vikram, thank you so much. Thank you. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், டக்குன்னு பேச மாட்டேன். ஆனா வந்து அந்த செட்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இது பண்ண ஈஸியா ஃப்ரெண்ட் ஆகி போலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்கா சுத்துற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கயாடு, தேங்க்யூ பிரீத்தி, ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவர் சொன்னார் வெளியே ப்ரோ என் பேர் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும் போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டா அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துருவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமா இருக்கும். ஆனா நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணிருக்கேன் இருக்க மாதிரி இருக்கும். படம் லென்த்தா இருக்கு அப்படின்னா முதல் கட்டு காமெடிக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காம கொஞ்சம் நீட்டா வச்சு சூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் அந்த ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு போனான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷனலா இருக்கு, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போ சென்னை வரும்போது வந்தான் வந்து இவனுக்கு கூப்பிடுறோமே அவன் கரெக்டா வந்துருவானா, எப்படி வந்துருவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளா நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்துல ஒன்னொன்னா டியூடு இந்த படத்துல இது பண்ணது, என்னோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்க வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான் டிராவிட். தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன வந்து பேசிட்டு போயிட்டீங்க. அதாவது ரமணகிரி சார், சின்னிசாரி சார், சாரி சார் வந்து சின்னிசாரி சார் கூட வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அவங்க வந்து சொன்னாரு, நீங்க வந்து காமெடியில நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சினிமாவுக்கு போனா உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்ப சொல்லும் போது எனக்கு இப்ப புரியுது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப ரமணகிரி நான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். நிறைய விஷயம் பேசிட்டே இருப்போம். ஒரு நாள் டிஸ்கஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன் இப்படித்தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த படத்துல வந்து வேலை செஞ்சோம் இல்ல, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்கு. இந்த படம் முடிச்சுன்னு வருத்தமா இருக்கு எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்க ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது. ஸோ அசாம்ல இருந்து ஆரம்பிச்சு பூனே வந்து அப்புறம் கன்னட இண்டஸ்ட்ரி போய் தெலுங்கு போய் மலையாளம் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல லேண்டா இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்னே சொல்லலாம் இவங்கள, கயாடு லோகர். ஸோ அந்த மால் சீன் ஒண்ணு போதும். இது இவ்வளவு வருஷமா இத்தனை படங்கள்ல அவங்க சூப்பரான லவ்லியான கேரக்டர்ஸ்ல பண்ணியிருந்தாலும் அந்த மால் சீன்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அவங்க ஒரு எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றத காட்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ற பல படங்கள்ல கயாடு அவங்களோட பேர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் தெரிஞ்சே ஒரு 10-12 படம் அவங்க அடுத்தடுத்த லைனப்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கயாடு லோகர் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். Thank you so much. Ellarkum vanakkam. Thank you press and media for coming here. I'm a little nervous because everybody spoke so well. So I just feel that pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it.
I have written something. கொஞ்சம் தமிழ் பேச போறேன். So if I'm a little bad, please don't mind. இது மொழி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சைன் பண்ண தமிழ் படம். அதுல இந்த படம் எனக்கு எப்பவும் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்க லவ் and appreciate. Oh my God, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart warming. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you so much for all this love. அமுதா கேரக்டர் என் மனுஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவரோட இன்னோசன்ஸ், ஸ்ட்ரென்த், எமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு இந்த கேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி கிட்ட கொடுத்து டைரக்டரும் என்டையர் டீமும் தேங்க்யூ ஸோ மச். I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like this was my first Tamil film, even before Dragon, and Akash and we sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward. But I think eventually it landed up right, and thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals. So thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you, sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here, he's regretting it, he really wanted to be here, but thank you so much Sai for a beautiful visual and making both of us, everyone look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film. And I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s. It's taking us back to the 2000s era. So thank you so much, Taman sir. And thank you so much for the piano that you gifted me. It's really helping me. And who's left? I'm so sorry. For the whole cast and crew. Guys, I really love you. Thank you so much. I forgot, I'm a little nervous. Dravid, Angelin, Rakshin, Nati sir, one second, let me read the names. One second. Manisha, Yashashri, yeah. So thank you so much guys. I had an amazing time with you, and I just hope, Akash, you have to do one more film where we come back again. I really enjoyed the vibe. Coming back to Preeti, thank you so much for being a part of the film. You know I love you, and you are that one friend in the industry, I think, who I can lean on to, and you know what we are. So I really love you, and you look amazing, pretty. You look the pretty in the film, so don't say that you don't look pretty. You look the best. Idya, it was an amazing time working with you. Though we didn't have like a longer screen space in the film, but whatever we tried to create, I think it did resonate to people, and they did connect to it. And I think it's the passion that we have towards our craft is what reflected on screen. And I had an amazing time working with you. I hope that we get the chance to work again, and I have something to say to you. One second. Idaya, அடுத்த வாட்டி லேட்டா வடாதீங்கள். Correct? Don't be late, Vidya. And I think I covered everybody. Thank you so much for giving the love for our film. I think what we did with this film was try to be honest and with our emotion, with our craft, and I think that did resonate, and that's why everybody is loving the film. Please keep supporting us, and please do watch the film. As my Monisha said it, that you can go and watch it again. I don't think so. You will have that same feeling the first time when you watched it. And just a little small appreciation to my team, Sarvesh, Vijay, and Deepika. Thank you so much for being such a support.
and it's a long way to go. And also the technicians on the film, the ADs, Krish, Najat, because she helped me really throughout the dialogues, Praveen Anna, and Senthil Anna. Thank you so much, and congratulations to all the technicians, lightmen, and everybody. It's a success. Let's celebrate it, and thank you, Press and Media. உட்காந்துருக்கும் போது தெரியல, பட் இங்க வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்றது நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒண்ணு நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிகெஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சது. அவர் எனக்கு சாம் பண்றதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்றதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸா இருந்துச்சுன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளவு அழகா எழுதியிருந்தாரு. ஆனா அன்னைக்கே நான் சொன்னேன், இவ்வளவு அழகா அந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா படம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸ்ல இருக்குமே தவிர படம் முடிச்சு வெளியில எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை நான் ஒரு ஆடியன்ஸா தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ல நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஐம் so happy that everybody, all of us got to be part of such a lovely film. ஸோ எனக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க, நீங்க ப்ரொடியூசரா இருந்தாலுமே டிரெக்ஷன்ல தான் உங்களுக்கு பேஷன் இருக்கு அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்க அதுக்குள்ள வச்சிருந்த அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ், அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. So congratulations on your debut movie. This is such a wonderful directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, of course நீங்க பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் 2 பேருமே நான் வந்து இன்னைக்கு ஷூட்ல ஒரு நாள் வந்து அவர் உட்கார்ந்துருந்த போது ஒரு பக்கத்துல சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்க என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகா, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகா காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகா லைட் பண்றீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காவும் இருக்கு, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காவும் இருக்கு. அண்ட் படம் பார்க்கும்போது நிறைய விஷுவலாவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகா சொல்லியிருந்தீங்க. ஐம் சோ அன் ஆ, ஐம் சோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்க எல்லாரையும் இவ்வளோ அழகா காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, I'll come to the cast and crew. To all the friends gang, thank you so much. உங்களால தான் வந்து இந்த ஷூட் ஒர்க் பண்ற மாதிரியே இல்ல. ஏஞ்சலின், you are such a sweet girl, you are so talented, you are so, அதான் நான் இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், you are also very young, so அந்த ஏஜ்க்கு you speak so maturely. I'm so happy to have met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும்னு இல்லை, இந்த படத்துல ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகா எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே எனக்கு தெரியும் யூ வில் கோ பிளேசஸ்னு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃப்ரம் யூ. ரக்ஷன், நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியல, ஆனா போக போக ரொம்ப அவ்வளோ வார்ம்த்தோட என்னை ட்ரீட் பண்ணி என்னை உங்களுக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவ்வளோ ஸ்வீட்டா என்ன ட்ரீட் பண்ணிருக்கீங்க. சுதாகர், யூ ஆர் சோ டேலண்டட். உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும் போது எல்லாரும் மாதிரியும் நானும் உங்களுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா இவரோட போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஹைலைட்டடா தெரியுது படத்துல அப்படின்னு. ஐ ஹோப் யூ ரீச் பிக் பிளேசஸ். யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். வேற நாட்டி சார், அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டன் சச் அன் அமேசிங் ஜாப். ஐ கான்ட் இமேஜின் வேற யாருமே இந்த ரோலை இவ்வளோ நல்லா இந்த இருந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல இவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணியிருப்பாங்க, என்னால் எதிர்பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். Kaidu, you are so sweet. You're such a lovely performer. I'm so glad you got to play Amuda. You have done a beautiful job. And like I said, thank you for always being so warm to me. I only, that's what everybody might pit us against each other, but they should know that actually we're rooting for each other. You want the best for me, I know, I'm aware. And I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything you're about to do. The main man, Atharva, I truly feel that you are like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்ல இருக்கும் போதெல்லாம் எங்க யாருக்குமே வந்து நீங்க எவ்வளோ சீனியர், நீங்க எவ்வளோ சமசமையான படம்லாம் பண்ணி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி யூ ரீச் தி ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. லைக் யூர் சோ ஹம்பிள்
And like I said, you're such a gentleman. You treat everybody with respect, and I really appreciate that. I'm so glad that, and especially towards the end, I know we became really, really good friends. I'm really happy. இது ரொம்ப நாள் இருக்கும்னு நான் நம்புறேன். So thank you for thank you for everything we've had together. Oh my God, the music. ஐ மீன் நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்ல ஓடிட்டே இருக்கு. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்துல இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்துல நான் இருக்க பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகா வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்ல நான் கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு it just takes me back to நாங்க ஷூட் பண்ண பீரியடுக்கு. it just takes me back. I'm so in awe of Taman sir. You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. What a wonderful album. Thank you. And சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த லைனப்ஸ்ன்றது வந்து அதெல்லாம் அவர்களுக்கான விஷயமா பயங்கரமா இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துல ரொம்ப சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கேரக்டர்ஸோட நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படி அந்த லவ்வ சொல்லிதான் தொலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து ஆடியன்ஸை வந்து ஹீரோ கிட்ட பேச வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய இதயா என்கின்ற அதர்வா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் ஈவினிங் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு ஒரு ஆகாஷ் ஜெயிச்சு 4 வருஷம் வந்து ஒரு டேரக்டர் தான் வந்து மீட் பண்ணாரு. ஸோ அப்போ சொல்லும் போது இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் வந்து முதல் நன்றி நான் வந்து பிரஸ் மீடியா சொல்லியிருக்கேன். அழைப்பை ஏற்று நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்க எல்லாருக்கும் தான். ஸோ ரொம்ப நன்றி. டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி வந்து. ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரஜினி ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஓபிஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் கேட்குது யார் வந்து நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னு. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே வந்து மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் சொன்ன மாதிரி போதே அப்படின்னு ஒரு பாட்டு ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணணும்னு பேசிக்கிட்டோம் அமைதியில். அண்ட் இந்த படத்தை அமைஞ்சு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது வந்து காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப நன்றி. And of course, Sai Akash and ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸா இருந்தாங்க, ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்மேட்ஸா இருந்தாங்க. அண்ட் சாய் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஷூட் நடந்ததே வந்து ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் ரொம்ப ஒரு ஃபன் மூட்ல தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்ட் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போறோம்ன்றது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே வந்துட்டு ஒரு சீன் பேப்பரோ சம்திங் கையில் கொடுப்பாங்க. இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் எல்லா ஆக்டர்ஸும் நான் சொல்றேன் நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்து ஒரு படமா எடிட்டர் பண்ணிட்டு வந்து நான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா I truly believe that this film was made on the edit table. And ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜ், நான் கட் பண்ண ஃபுட்டேஜே வந்து 4 ஃபுட்டேஜ் நான் கட் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமா ரிலீஸ் பண்ணி முடியாது. ஸோ அது வந்து நான் நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ப்ராசஸர் அப்படின்னு டைரக்டர் சூப்பராக எடுக்கிற ஒவ்வொரு லைனும் வந்து ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டைலாக்ஸ் எல்லாமே அவங்க. ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திப் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு வந்து டிஎன்ஏல ஆக்சுவலி பார்க்க சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமா நீங்க எடுத்து போய் திப் மியூசிக் சந்தோஷ் கிட்ட சொல்லலாம். அது கரெக்டான இடத்துல போய் சேர்த்து விட்டுருவாரு. ஸோ அந்த விதத்தை ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி எங்க சாங் சொன்னாங்க சார்.
என்கிட்ட வந்துட்டு 5 சாங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்து 7வது வந்து படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் 6வது நாள் இருந்து அப்போ நாங்கள் எல்லாம் அங்கதான் இருந்தோம், ஹைதராபாத் தான் இருந்தோம். அப்போ வந்து இன்னும் 2 சாங் வந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் வந்து இந்த இதே பாட்டு வந்து கம்போஸ் பண்ணோம். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நியூயார்க்ல போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்தாங்க. நான் தமிழ் சார்க்கு எப்பவுமே சொல்றேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங், இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்றது இந்த பாட்டு தான். பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே வந்து ரீரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதேவே அப்படின்னு சொல்லி அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து படம்லாம் தூக்கி வச்சுட்டு இதேவே அந்த சொல்ல ஸோ யா, ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இப்போ வந்து ஐ ஷுட் தேங்க் தமிழ் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் வந்து படம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்கும் தமிழ் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து யோசிச்சு சரி தமிழ் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு அவ்வளோ படம் இருக்காங்க, அது எப்படி அதில் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. செட்டுக்கு வந்து செம்ம ஜாலியா இருப்பாரு. சரி, நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. We all did various films at different points. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமிழ் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்றாரு, ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமிழ் சார் எப்படி படம் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் சொல்லி போயிட்டே இருப்பாரு. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்ட் ரைடிங் ஆன் திஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்துல தமிழ் சார் வந்து இஸ் பின் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இருந்தா அது வந்து முக்கியமான காரணம் தமிழ் சார். இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரளால போய் மியூசிக்கை போட்டு வருவாரு. அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல். சூப்பரா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டரா தெரியும், பட் இஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்கார்ந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் சினி சார் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் தான் சினி சார் வந்து அப்போ வீட்டுக்கு வரும்போது நான் 1000 போட்டு சுற்றி கொடுத்த பையன். பட் அவர் வந்து இந்த படத்துல வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்து மட்டும் இல்லை அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் எமோஷனல். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். யசஸ்வி பண்ணியிருக்காங்க, நிஷா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு யாரெல்லாம் பேர் யூஸ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சுக்கலாம் தான் வர சார். அவ்வளோ நன்றி. ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட முதல் படத்தை எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஃபீல் ஆகும். அதை திங்க் இந்த படம் முடியும் போது எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆகாஷ் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி அது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி இதையாவும் ஜிஜு வந்து படத்தை பேசுற மாதிரியே 5 மணி ஆனதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இதே மூவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. So I think we all carry the same emotion. இன்னைக்கு வந்து I think today will be the last day of promotion where we all come and talk about the film. And in the moment வந்து I think it's got a little emotional for everyone that இந்த அழகான ஒரு டீம் வந்து நம்ம மிஸ் பண்ண போறோம். But yeah, future we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்தை தான் எனக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் ஆக பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் திராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகிடும். காய், பிரீத்தி, நிஹாரிகா எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் அந்த பிறகு இந்த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒரு ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்க தான் வந்தா எனக்கு வந்து ஜாலியாகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்து இருப்பாங்க. ரக்ஷன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து அதுக்கு சீனே கிடையாது. அவருக்கு அவர் லஞ்ச் சாப்பிட்டு ரக்ஷன் சீன் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் இல்லை, ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. So it became that comfortable with the entire environment. And சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செக்டர்லாம் இந்த மாதிரி நடக்கும், எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்துல நடக்காது, இந்த படத்துல அது நடந்தது. இனிஷியலா வந்து என்னடா எனக்கு டெய்லி வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது போக போக வந்து ஒரு ஃபேமிலியா ஜெல் ஆகிடும். ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் சோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ். செட் ஆஃப் ஸ்கிரீன் அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில்
கேக்குதா